ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்னைக்கு நம்ம 6வது நாளில் இருக்கோம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான 2 விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம பாபா நமக்கு சொன்னது, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறது. இரண்டாவது, நம்ம அர்ஜுனன் வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். என்னதான் வீரம் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், சமூகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், இறைவனோட அருள் இல்லைன்னா நம்ம தோற்கடிக்கப்படுவோம் அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். 2 விஷயங்கள். ஒன்று அர்ஜுனனோட வாழ்க்கையிலிருந்து, இன்னொன்று நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற. பகவான் இருக்கும்போது நம்ம பயப்படவே தேவையில்லை. அவர் கூட இருக்கணும். நம்ம அவரை விட்டு விலகிடவே கூடாது. நம்ம எந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் சரி, நிறைய நண்பர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல. என்னதான் நான் முயற்சி செய்தாலும் தோல்விகள் மட்டுமே மிஞ்சுது. இதெல்லாம் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு சில தருணத்தில் உணர்ந்திருப்போம். ஒருவேளை இப்போ கூட அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சாயை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கிருஷ்ணரை பிடிச்சிக்கோங்க. கூப்பிட்ட குரலுக்கு 2 பேரும் ஓடி வந்துருவாங்க. கிருஷ்ணாவும் வந்துருவாரு, சாயும் வந்துருவார். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அவர் கூடயே இருந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்தையும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். பகவானோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா பலவீனமானவன் கூட பலசாலி ஆவான். பகவானோட அனுகிரகம் இல்லைன்னா என்ன ஆகும்? பலசாலி கூட பலவீனமாவான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அர்ஜுனனோட வாழ்க்கையிலிருந்து. இன்றைய பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நேற்றைய பதிவில் ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த ஒவ்வொரு ஸ்கந்தங்கள் இருக்கு. மொத்தம் 12 ஸ்கந்தங்களில் 10வது ஸ்கந்தம் பகவானோட எந்த பகுதியை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் சரியாக சொன்னீங்க. நிறைய நண்பர்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. 10வது ஸ்கந்தம் என்னன்னா பகவானோட திருமுகம். பகவானோட திருமுகம் தான் 10வது ஸ்கந்தம். இப்போ நம்ம எந்த ஸ்கந்தத்தில் இருக்கோம்? முதல் ஸ்கந்தத்தில் இருக்கோம். நேற்றைய கேட்ட கேள்விக்கு நிறைய நண்பர்கள் சரியா பகவானோட திருமுகம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் ஒரு சில நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாங்க. அதாவது தலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒன்றும் பெரிய தவறெல்லாம் கிடையாது. தலையில தானே முகமும் இருக்கு, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு சில நண்பர்கள் உச்சி பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உச்சி பகுதி என்னன்னா கடைசி 2 ஸ்கந்தங்கள், 11வது ஸ்கந்தமும் 12வது ஸ்கந்தம் தான் பகவானோட உச்சி பகுதி. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த 11வது 12வது ஸ்கந்தங்கள் நம்ம கேட்டு முடிக்கும் போது நம்ம முக்தி அடைவோம். பகவானோட உச்சி பகுதி என்ன? முக்தி. அந்த முக்தி நிலையை நம்ம அடைவோம். அதுதான் குறிக்கிறாங்க. அதனால 12 ஸ்கந்தமும் நம்ம முழுவதுமாக கலந்துக்கணும். நம்ம இப்போ எத்தனை ஸ்கந்தத்தில் இருக்கோம்? முதல் ஸ்கந்தத்தில் இருக்கோம். இந்த முதல் ஸ்கந்தத்தில் நம்ம கடைசியாக பார்த்த விஷயம் என்னன்னா, தர்மர் அரியணை ஏறிட்டாரு. பகவான் கிருஷ்ணர் நாட்டை, அதாவது உலகத்தையே ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இவரோட அந்த தர்ம வழி ஆட்சியில் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எங்கேயும் யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. அவரோட ஆட்சி எந்த வகையில் நடக்குதுன்னா, எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்குது. எங்கேயும் எந்த ஒரு குற்றமும் நடக்கலை, எந்த ஒரு பொய்யும் பேசலை, யாருக்கிட்டையும் சண்டை வரலை, புரணி பேசுறது, பொறாமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. தர்மர் ஆட்சி செய்யும்போது பசுக்கள் கூட எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படி வர்ணிக்கிறாங்க பாகவதத்துலனா, பசுக்கள் எல்லாம் மகிழ்ச்சியுற்று அதோட மடியிலிருந்து பால் சுரந்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த பால் சுரந்து அந்த மாடுகள் அந்த மேய்ச்சல் நிலம் முழுவதும் சேரும் சகதியும் ஆயிடுச்சான். மழை பெஞ்சா சேரும் சகதியும் ஆகும் பாருங்க. அந்த மாதிரி அந்த மாற்றோட அந்த மடி பகுதியிலிருந்து சுரந்த பால் அந்த இடத்தையே சேரும் சகதியாக ஆக்கிடுச்சான். அந்த மாதிரி மாடுகள் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்ததான், பசுமாடுகள் கூட. அந்த மாதிரி பாகவதத்தில் நிறைய விஷயங்கள் வர்ணிச்சிருக்காங்க. நம்ம அதையெல்லாம் அப்படியே கடந்து போயிடுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பாகவதம் முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய மகா சமுத்திரம். இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவோம். இப்போ நல்ல முறையில் இவர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அர்ஜுனன் துவாரகைக்கு போறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அர்ஜுனனுக்கு இருக்கிற உறவு சாதாரணமான உறவா? 2 பேரும் எப்படிப்பட்டவங்க? தோளில் கை போட்டுக்கிட்டே பேசுகிறவங்க. என்ன மச்சான் அந்த மாதிரி, இப்போ நம்மலாம் பேசிக்கலாம் மச்சான் மாப்பிள்ளைன்னு அந்த மாதிரி 2 பேரும் சிரித்து பேசி விளாண்டுக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு உரிமை கொடுத்துருந்தாரு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. அது மட்டும் இல்லாமல்
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட தங்கை சுபத்திரையை தான் அர்ஜுனன் வந்து திருமணமும் செய்திருந்தாரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு, ஒரு மாமன் மச்சான் உறவு மாதிரி, அது மட்டும் நண்பர், இந்த மாதிரி பல உறவுகள் இருக்கு அவங்களுக்குள்ள. அப்படி பழகின பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியுமா? இருக்க முடியல. ரொம்ப வருத்தப்படுற அவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக துவாரகைக்கு கிளம்பி போயிட்டாரு. போனவர் திரும்பி வரல. 7 மாதங்கள் ஆகிருச்சு, இன்னும் திரும்ப வரல. போன தம்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு இவர் தர்மர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. பீமன் கிட்டையும் இது விஷயமா பேசுறாரு. தம்பி போனானே, இன்னும் திரும்பி வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஏதாவது விபரீதமா ஏதாவது நடந்துருச்சா இப்படின்னு இவர் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே இங்க கெட்ட சகுனங்கள்லாம் காமிக்குது. முற்றிலும் முரணாக பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் நாட்டுக்குள்ள உருவாகுது. பசு மாடுகள் வந்து தன்னோட கன்றுக்குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கறது கிடையாது. அதுங்க பால் கொடுத்தாலும் கன்றுக்குட்டிகள் சரியா பால் குடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு விசித்திரமா, ஒரு வினோதமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இவருக்கு மேலும் மேலும் இது சம்பந்தமான அந்த எண்ணங்கள் வந்து வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே ஒரு அபசகன நிகழ்வா நடக்குது, ஏதாவது அபசகனமா ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அர்ஜுனன் வராரு. அர்ஜுனன் வந்து எங்கிருந்து வராரு? துவாரகையிலிருந்து வராரு. ரொம்ப சோகமான முகத்தோட வராரு. எப்பொழுதும் அவரோட நடையிலையும் சரி, பார்வையிலையும் ஒரு திமிர் தெரியும். அதாவது திமிர்னா நீங்க யாரும் தவற எடுத்துக்கூடாது. ஒரு கர்வம், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வமும் அந்த வீரம் கலந்த ஒரு பார்வையும் அவரோட பார்வையிலையும் நடையிலையும் வந்து இருக்கும். சாதாரணமானவரா? அந்த காண்டீபம் காண்டீபம் அந்த கதை பெரிய கதை, அதெல்லாம் வரும். இப்ப அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருந்தவர். அப்படிப்பட்டவர் சோகம் நிறைந்த ஒரு நடையோட வந்து வராரு. சோகம் நிறைந்த ஒரு நடை, தள்ளாடிக்கிட்டு வராரு. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு. இவர் தர்மர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். யுதிஷ்டர், அவரோட அண்ணன் தர்மன் வந்து கேட்கிறாரு. யுதிஷ்டன், என்னப்பாச்சு, ஏன்பா சோகமா இருக்க, ஏதாவது தவறு நடந்துருச்சா, நீ போயிட்டு வரும்போது இல்லை போன இடத்துல உன்னை யாராவது மரியாதை இல்லாமல் நடத்திட்டாங்களா, நீ உன்னோட நண்பர்கள்லாம் பார்க்குறேன், சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறேன்னு போனியப்பா துவாரகைக்கு, அங்கே என்ன ஆனது, யாராவது உனக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிட்டாங்களா, இல்லை நீ யாருக்கிட்டையாவது தவறாக நடந்துக்கிட்டியா, எந்த பெண்கள்கிட்டயாவது தவறாக நடந்துக்கிட்டியா, ஏதாவது சங்கடமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சா, இல்லை உன்னை நம்பி வந்தவங்கள நீ காப்பாற்ற முடியாமல் போயிருச்சா, யாரையும் நீ பார்க்க வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுட்டியா அவங்களுக்கு உணவு தராமல், இப்படி என்னதான் நடந்தது, இவ்வளோ சோகமாக இருக்க மாட்டியே அப்படின்னு தர்மர் கேட்கவும் அர்ஜுனன் சொல்றாரு, அண்ணா பகவான் கிருஷ்ணர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த குருஷேத்திர போர் முடிந்தவுடன் அங்க யது குலத்துல என்ன நடந்ததுன்னா, யது குலம், கிருஷ்ணரோட அந்த குலம், கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த மக்கள், அவங்களோட சேர்ந்தவங்க தான் இது யது குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யது குலத்து மக்கள் குருஷேத்திர போருக்கு அப்புறமா அளவு மிகுந்த செல்வம், அதுக்கப்புறம் அளவு மிகுந்த சக்தி அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது. மனிதர்களுக்கு அளவுக்கு மிகுந்த செல்வமும் சக்தியும் கிடைச்சா என்ன ஆகும்? ஆணவமும் அகம்பாவமும் வரும். அப்படிதான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வாமதேவர் மற்றும் அத்ரி மகரிஷி உள்ளிட்ட முனிவர்களோட சேர்ந்து நாரதர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் துர்வாச முனிவர் வந்திருக்காரு. துர்வாச முனிவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புராண கதைகள் படித்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கோபக்காரர் அவர்லாம். ஏன்னா அவர் பக்கத்துலலாம் வருவதற்கே, சேவை செய்வதற்கே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாபம் கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு வசிஷ்டரும் வந்திருக்காரு, நாரதரும் வந்திருக்காரு. இப்படி எல்லா முக்கியமான முனிவர்களும் மகரிஷிகள்லாம் வந்திருக்காங்க. அங்க இருந்த பசங்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, கிருஷ்ணனோட மகனான சாம்பன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு, கிருஷ்ணனோட மகன் அந்த சாம்பனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெண் வேடமிட்டு அந்த பையனோட வயிற்றுல ஒரு இரும்பு உலோகத்தை வைத்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி வேடம் அணிந்து இருக்காங்க. வேடம் அணிந்து அந்த முனிவர்கள் மகரிஷிகள் கிட்ட கூட்டிட்டு போய் மற்ற பசங்க எல்லாம் சாம்பனை கை காமிச்சு, பெண் வேடம் போட்டுட்டு கிருஷ்ணரோட பையன் இருக்கான், யாரு முன்னாடி நின்றுட்டு இருக்கான், மகரிஷிகள் முன்பு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, இந்த பையனுக்கு, அதாவது இந்த பெண்ணிற்கு, அந்த பெண் வேடத்துல தானே இருக்கான், இந்த பெண்ணிற்கு என்ன குழந்தை பிறக்கும், பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல். இது வந்து வேடிக்கையான விஷயம் கிடையாது, மிகவும் தவறான ஒரு செயலை செய்கிறாங்க. அதுவும் யார் செய்கிறாங்க, அதுதான் இங்கே முக்கியம். கிருஷ்ணர் குலத்துல பிறந்தவங்க, அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க, அவரோட ஆட்சியில் இருக்கிற மக்கள் இதை செய்கிறாங்க. யாராக இருந்தாலும் அகந்தையும் ஆணவமும் வந்துவிட்டால் அழிவு என்பது உறுதி. இந்த இடத்துல தான் யதுகுலத்தோட அழிவு காலம் ஆரம்பிக்குது. இவங்க இந்த முனிவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட தீர்க்க தரிசனத்தினால எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு பையன்,
இவன் வந்து கிருஷ்ணனோட பையன் சாம்பன், இவனுக்கு பெண் வேடம் விட்டு கூட்டிட்டு வந்து எங்களை நீங்க அவமானப்படுத்துற விதமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு இவங்க கோவப்பட்ட இந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உண்மையாகவே இவனுக்கு ஒரு இரும்பு உலக்க பிறக்கும், அந்த உலக்கையினாலேயே அந்த இரும்பு உலகத்தினாலேயே உங்களோட குலமே அழிந்து போகும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அந்த மகரிஷிகள் வேற இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க சாபம் கொடுத்த மாதிரியே அந்த பையனுக்கும் ஒரு இரும்பு உலக்க வந்து பிறக்குது. அந்த இரும்பு வழக்க இருந்துச்சுன்னா நம்மளோட குலமே அழிஞ்சு போயிடும், இந்த சாபத்திலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த இரும்பு உலக்கைய அரைச்சி மாவாக்கி பொடியாக்கி கடலில் போய் கலந்துடுறாங்க. அவங்க அரைச்சதில் ஒரு சிறிய பகுதி மட்டும் சரியாக அவங்களால அரைக்க முடியலை, அதையும் கொண்டு போயிட்டு கடலில் போட்டுறாங்க. அந்த சிறிய பகுதியை வந்து ஒரு சின்ன மீன் வந்து முழுங்குது. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இந்த மக்கள் வந்து தீய வழியிலேயே வந்து பயணம் செய்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையே மாறி போகுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இருந்தும் கூட இவங்க தீய வழிக்கு போகிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தான் இதுலேருந்து கற்றுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சாயோட பொன்மொழிகள், பாபாவோட வார்த்தைகள், நீ நல்ல எண்ணம் இல்லாமல், நல்ல குணம் இல்லாமல், மனசில் நம்பிக்கை இல்லாமல், நேர்மை இல்லாமல் நீ தீயவனாக இந்த ஷீரடிக்கு நீ வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்குவேன், நான் ஏற்றுக்குவேன். எல்லாரும் இங்கே சரிசமமாக நான் வந்து பாவிப்பேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது அதை மட்டும்தான் நம்ம வந்து நினைவில் வச்சுருக்கோம். ஆனால் அதோட கருத்து என்னன்னா, நீ யாரா வேணா இரு, இங்கே வா, ஆனால் இங்கேருந்து போகும்போது நீ நல்லவனாக போகணும். நம்ம கதைகள்லாம் படிச்சிருக்கோம். எவ்வளோ நண்பர்கள், எவ்வளோ பக்தர்கள் வராங்க, நம்பிக்கை இல்லாமல் கெட்ட எண்ணத்தோடு வராங்க. ஆனால் பாபாவை விட்டு போகும்போது ஷீரடியில் பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போகிறாங்க. போகும்போது அவங்களோட மனசில் பக்திங்கிற அந்த சாரத்தை சுமந்துக்கிட்டு போகிறாங்க. அற்புதமான பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அதே பாபா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார், நீ நல்லவனா இல்லை, நீ வந்து சரியா இல்லைன்னா இந்த ஷீரடி மண், இந்த துவாரகமாயி உனக்கு எந்த விதத்துலேயும் பலன் தராது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துலேயே நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிறோம். பகவான் கூடவே இருந்தாலும் தீய வழிகளில் போனோம் அப்படின்னா நல்லது என்பது நடக்காது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மதுபானம் அருந்திட்டு கடற்கரையில் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க இந்த உலோகத்தை அரைச்சி அந்த கடலில் போய் கலந்தாங்கல்ல, அவங்க கலந்த அந்த உலோக தூள்கள் எல்லாம் கடல் அலையால் அடிச்சிட்டு வந்து கடற்கரையில் தேங்கி அது எல்லாம் கோரை புற்களாக வளர்ந்து நிற்கிது. இவங்க மதுபானம் அருந்திட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்க சின்ன ஒரு வாக்குவாதம், மதுபானம் அருந்தினா என்ன ஆகும், குடிச்சா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நமக்கே நல்லா தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதமாகி ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்க ஆரம்பிச்சு அது பெரிய பிரச்சனையாகி, நம்ம சொல்லுவோம்ல கேங் வார்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பல பிரிவுகள்லாம் பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சு கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தரை தாக்கி கொள்வதற்காக அந்த புற்களை வந்து பிடுங்குறாங்க. அந்த புற்கள் எல்லா முனிவர்களோட சாபத்தினால இரும்பு கம்பிகளாக மாறிடுச்சு. அதையால அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் மாண்டு போறாங்க. எது குலமே அழிந்துருச்சு. சொற்ப நபர்கள் மட்டும்தான் மிஞ்சிட்டாங்க. இவரு போறாரு, யாரு, அர்ஜுனன் போயிட்டு இருக்காரு கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக. இங்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்து என்ன ஆகுதுன்னா, அந்த மீன் முழுங்குனுச்சு பாருங்களேன், அந்த சின்ன உலோகம் அது வந்து ஒரு வேடனோட கையில வந்து கிடைக்குது. அவன் அந்த இரும்பு உலோகத்தை வந்து அம்போட அந்த முனை பகுதி, கூர்மையான பகுதிக்கு அந்த உலோகத்தை இணைப்பதற்காக அந்த உலோகத்தை வந்து பயன்படுத்துறான். கிருஷ்ணர் வனத்துல இருக்கும்போது இந்த வேடன் அங்க வேட்டையாடுவதற்காக வரான். கிருஷ்ணரோட பாதத்தை பார்த்து ஏதோ ஒரு மான் தான் படுத்திருக்குன்னு நினைச்சிட்டு அம்பை எய்துகிறான். கிருஷ்ணரோட காலில் போய் அது படுது, பாதத்துல வந்து அந்த அம்பு பற்றுது. பகவான் அவன் மேல எந்த ஒரு கோபமும் படலை. ஏன்னா இது எல்லாமே வந்து பகவானோட சங்கல்பத்தின் படிதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு முக்தியும் கொடுக்கிறாரு, அந்த வேடனுக்கு, அம்பை எய்தின வேடனுக்கு முக்தியும் கொடுக்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய திரு உடலை விட்டு விட்டு வைகுண்டம் போறாரு. இதனால நம்ம பகவான் கிருஷ்ணர் வந்து இறந்துட்டாரு, அவரை வந்து ஒரு வேடன் கொன்னுட்டான் அப்படிங்கிறது கருத்து கிடையாது. அப்படிங்கிறது புரிஞ்சிக்க கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யாராலையாவது கொல்ல முடியுமா? அவரோட லீலைய, கிருஷ்ண லீலைய அந்த நேரத்துல அவர் முடிச்சுக்கிட்டாரு. அதுதான் அர்த்தம். பகவான் தன்னோட வந்த வேலையை முடிச்சுட்டு அவரோட திருப்பணிகளை முடித்து விட்டு கிளம்புறாரு. அதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. என்னது, கலிகாலம் ஆரம்பிக்கிறாரு, அந்த சகுனம் ஆரம்பித்து விட்டது. இங்க இவங்க ஒருத்தங்க அடிச்சுட்டு எதுக்குள்ளமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. சொற்ப பேர் தான் மிஞ்சுறாங்க. இவர் வராரு, அர்ஜுனன் வந்தவர் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவரோட நிலைமையெல்லாம் ரொம்ப விவரமா விவரித்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இவர் வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க மீதம் இருந்த பெண்களையும் குழந்தைகளையும் வந்து பத்திரமா கூட்டிட்டு வரணும்
அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கார். கூட்டிகிட்டு வரும்போது கொள்ளையர்கள் வராங்க. இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். நம்ம தெரிஞ்சுக்க போகிற இந்த பகுதியோட சாரமே இதுதான். இந்த இன்னைக்கு பார்க்க போகிற பாகவதத்தில் மிக மிக முக்கியமான பகுதி. இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்ளையர்கள்லாம் வராங்க. இவர் கையில் காண்டீபம் இருக்குது. அந்த காண்டீபம் எப்படிப்பட்டது? கர்ணனை எதிர்த்து சண்டை போட்டது. கர்ணனை எதிர்த்து சண்டை போட்ட காண்டீபம் இவர் கையில் இருக்கு. எத்தனையோ வீரர்களை மாய்த்த ஆயுதம் காண்டீபம் இருக்கு. காண்டீபம் அர்ஜுனனுக்கு ரொம்ப பிடிக்கும். காண்டீபம் மேல அவருக்கு வந்து ரொம்ப பற்று. ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை குருசேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதையே இன்னும் கையிலே வச்சுட்டு இருக்கு, தூக்கி போட வேண்டியதானே, அப்படின்னு சமுத்திரத்தில் தூக்கி போட்டுரு அப்படிங்கிறாரு. சொல்றாரு. ஒரு முறை சொல்றாரு, 2 முறை சொல்றாரு. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அர்ஜுனனும் சரி கிருஷ்ணா நான் தூக்கி போட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வரல இவருக்கு. அர்ஜுனனுக்கு அது மேல அவ்வளவு பற்று, அவ்வளவு பிடிக்கும். பிடிச்ச விஷயம் தூக்கி போட மனசு வரல, கையிலேயே வச்சிருக்காரு. அந்த காண்டீபம் இருக்கு. அந்த காண்டீபம் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறது சாதாரணமானவங்க, ஒரு கொள்ளைக்காரங்க. அவங்க கூட சண்டைக்கு போறாரு. ஆனா அந்த சண்டையில இவர் தோத்துறாரு. பெரும்பாலான பெண்கள் இறந்து போறாங்க. குழந்தைகளை காப்பாற்ற முடியல. சிற்ப நபர்களை தான் காப்பாற்ற முடிந்தது இவரால். காப்பாற்றின அந்த கொஞ்சம் பேரை பத்திரமா கொண்டு வந்து தங்க வச்சுட்டு, பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுட்டு தான் தர்மனை பார்க்க இப்போ வந்திருக்கிறாரு. சோகமாக நின்றுட்டு இருக்காரு. தர்மன் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் தப்பு நடந்துருச்சா, யாரையும் உன்னால் காப்பாற்ற முடியலையா, எந்த பெண்கிட்டயா தவறாக நடந்துக்கிட்டியா, உன்னை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா, இந்த மாதிரிலாம் கேட்குறாரு. அப்போதான் அர்ஜுனன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட திரு உடலை விட்டு வைகுண்டம் போயிட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாருன்னு அர்ஜுனன் கதறி அழுகிறாரு. மேலும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நான் அதை அப்படியே படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அண்ணா, நானும் கிருஷ்ணனும் ஒரே படுக்கையில் படுத்து இருக்கிறோம், ஒரே மஞ்சத்தில் அமர்ந்து இருக்கிறோம், தோளில் கை போட்டு கொண்டு உலாவினோம், தற்புகழ்ச்சி பேசியிருக்கிறோம். தோழனே, நீ உண்மையை தானா பேசுவாய் இல்லையா என்றும் கேட்டிருக்கிறேன். இருந்தும் பெருந்தன்மையோடு அவர் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் குறைகளை பொறுத்து கொள்வது போலவும், தந்தை தனையன் தவற்றை மன்னிப்பது போலவும் அறிவிலியான என் குற்றங்களை பொறுத்து கொண்டானே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே வர்ணித்து சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா அவங்க கூடயே இருந்திருக்காருல, அது எல்லாம் ஞாபகப்படுத்தி இப்படி பல விஷயங்கள் அவர் ஞாபகப்படுத்தி எல்லாம் சொல்றாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரணமானவரா? உலகங்களை படைத்து கட்டி ஆண்டு கொண்டிருந்த அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தையே கைக்குள்ள வச்சிருந்தவர். எனக்காக தேரோட்டியா இருந்தாரு. அந்த புழுதியில சண்டை போட்டாரு, என் கூடவே இருந்தாரு. அந்த போர்ல எல்லாரையும் என்னால் வீழ்த்த முடிந்தது. அவரு இல்லைன்னொன, அவரு என்னை விட்டு விலகினதுக்கு அப்புறம் நான் அதே ரதத்துல தான் பயணம் செஞ்சேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நான் போர் புரிஞ்சேன்ல குருஷேத்திர போர்ல, அதே ரதத்துல தான் இந்த கொள்ளையர்கள் கூடயும் நான் வந்து சண்டை போட்டேன். அதே காண்டிபத்தை தான் கையில வச்சிருந்தேன். அதே போர் குதிரைகள் தான் அந்த ரதத்துல வந்து பூட்டி இருந்தது. அந்த குதிரைகள் தான் அந்த ரதத்தை வந்து இழுத்துட்டு வருது. இப்படி எல்லாமே அதே விஷயம்தான். நான் தான், அர்ஜுனன் தான், என்னோட காண்டிபம் தான், என்னோட தேர் தான். அந்த தேரை இழுத்துட்டு வர குதிரைகளும் அதே தான். ஆனாலும் சாதாரண இந்த கொள்ளையர்களால நான் தோற்கடிக்கப்பட்டேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு அர்ஜுனன். மேலும் சொல்றாரு, நான் அதை அப்படியே படிக்கிறேன், நீங்க கேளுங்க. எந்த தேரில் நான் இருக்கும்போது பகைவர்கள் என்னை வணங்கி செல்வார்களோ அதே ரதம்தான், அதே வில்தான், பானங்களும் குதிரைகளும் அவையேதான். தேரில் உள்ளவனும் அர்ஜுனனாகிய நானேதான். ஆனால் அவை அனைத்தும் இன்று கண்ணன் இன்றி, கிருஷ்ணன் இன்றி சாம்பலில் செய்த ஆகுதி போலவும், வஞ்சகனிடம் தந்த பொருள் போலவும், மாயாவியான வேடிக்கை காட்டுபவன் தருவித்து தரும் பணம் போலவும். ஒரு மேஜிக் மேன் தர பணம் எப்படி உண்மையாவா இருக்கும், அந்த மாதிரி சொல்றாரு. ஒரு மாயாவி வேடிக்கை காட்டுபவன் தருவித்து தரும் பணம் போலவும், கலர் நிலத்தில் விளைவித்த விதை போலவும், ஒரு நொடியில் பயனற்று போயின. எல்லாமே பயனில்லதா போயிடுச்சு. அவரோட மந்திரத்தெல்லாம் மறந்துட்டாரு. அவரோட அறிவு, அவர் பெற்ற ஞானம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. இறைவனோட அருள் இல்லை, பகவானோட அருள் இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் படைத்த செல்வந்தர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும், நம்ம சமூகத்துல எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும், இதற்கு முன்பு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவுதான் சாதிச்சு இருந்தாலும், இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல பகவானோட அருள் இருந்தாதான் நம்மளால
ஜெயிக்க முடியும், நம்ம நல்லபடியாக வாழ முடியும். இதுவே அர்ஜுனன் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த நிகழ்ச்சிகள்லேருந்து. இது எல்லாமே பகவானோட சங்கல்பத்தினாலேயே தான் நடக்குது. எதுவுமே அவருக்கு தெரியாமல் கிடையாது. அங்கே எதுக்குலம் ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க பாருங்க, அதுவும் அவருக்கு தெரியும். முனிவர்கள் கிட்ட இந்த பசங்க எல்லாம் விளையாண்டாங்க பாருங்க, அதுவும் அவருக்கு தெரியும். முனிவர்கள் சாபம் கொடுத்தாங்க பாருங்க, அதுவும் அவருக்கு தெரியும். இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் கிருஷ்ணன் அங்கதான் இருந்தார். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கதைகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க, நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்களே, அப்ப கிருஷ்ணர் இல்லையா? அப்பயும் அவர் அங்கதான் இருந்தாரு, துவாரகையில தான் இருந்தாரு, அவங்க கூட தான் இருந்தாரு. ஆனா அவரு எதையும் அவரு பொருட்படுத்தவும் இல்லை, எதுலையும் அவரு தலையிடவும் இல்லை. எல்லாமே அவரோட சங்கல்பத்தினாலேயே அவருக்கு தெரிந்தே எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அவருக்கு தெரியாம எதுவுமே நடந்தது கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரிந்தே தான் நடந்தது. இன்றைய ஸ்ரீமத் பாகவதத்துல 2 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சாய் சொன்னது, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நம்ம சாய் நம்ம கூட இருக்கும்போது எதற்காகவும் நம்ம பயப்பட தேவை கிடையாது. அவரை நம்ம கெட்டியாக கையை பிடிச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும், அடிமட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது. பகவானோட அருள் இருந்துச்சுன்னா பலவீனமானவங்க கூட பலசாலியாக மாறிடுவாங்க. பகவானோட அருள் மட்டும் இல்லைன்னா எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும், அர்ஜுனனாக இருந்தாலும் கூட பலவீனமானவங்களாக மாறிடுவாங்க. அர்ஜுனன் அந்த காண்டீபத்து மேல அவ்வளவு ஆசை, அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த காண்டீபத்தின் மேல. அந்த காண்டீபம் உங்க எல்லாருக்கும் தெரியும். காண்டீபம்னா என்ன? அவர் கையில வச்சிருந்த அந்த வில் தான், அந்த ஆயுதம் தான் காண்டீபம். அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அது காரணம் கிடையாது. என்னதான் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கணும். அது இல்லாம நம்ம வேற என்ன வச்சிருந்தாலும் பயனற்று போகும். அர்ஜுனனுக்கும் அதுதான் நடந்தது. பகவானோட ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன ஆகும்? எதுவுமே பலன் தராது. இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுவோம். சாய் நம்மளோட குருவோட வழிகாட்டுதலோட ஸ்ரீமத் பாகவத கதைகளை தொடர்ந்து கேளுங்க. எல்லாமே நல்லதா நடக்கட்டும். இதோட இன்றைய ஸ்ரீமத் பாகவதம் பதிவு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத கதைகள்ல கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.